அவர் இப்போ இல்லை 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்பெல்லாம் இவர் பெரியாரை வந்து டைரக்டா எதிரின்னு டிக்ளேர் பண்ணல. பெரியாரை டைரக்டா எதிரின்னு டிக்ளேர் பண்ணும்போது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் வருது. இந்த மண் வந்து முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வகையில மதவாதத்தை, வன்முறையை, மத துவேஷத்தை வந்து ஏத்துக்காத மண்ணா இருக்கு. இதை தமிழ் தேசியங்கிற பேர்ல இவங்க உள்ள இன்சர்ட் பண்றாங்கிற இடத்துல தான் அவர் கடுப்பாய் அந்த விஷயத்தை பேசுறாரு. இல்ல போட்டோவே எடிட்னா அப்ப அந்த ஆமக்கரி அப்படிங்கிற இடம் தான். ஆமக்கரி தான் ஊருக்கே தெரியுமா அது ஒரு பொய் அப்படின்னு. ஆமா ஓட தலைகளா திருப்பி போட்டு ஒருத்தன் அப்படியே கப்பல் மாதிரி இதுல கடல்ல போயிட்டு இருந்தானா. உலகத்துல இது மாதிரி ஒரு பொய்யை வந்து பேசவே முடியல. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னோட அரசியல் வந்து என் தலைவரை 2007 டேட் சொல்லாது, மறந்துச்சு நமக்கு என்ன, அந்த மாசத்துல போய் தலைவரை பிரபாகரன் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு என் அரசியல் மாறிடுச்சு அப்படின்னாரு. மாறி வந்ததுக்கு பிறகு, அதாவது தலைவர் பிரபாகரனை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு கூட தொடர்ச்சியாக இவர் என்ன பேசினார் அப்படின்னா, எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னார், யாரு தலைவர் பிரபாகரன் சொன்னாரு, புலிகள் இயக்கத்தின் தலைவர் சொன்னாரு, பெரியாரை போல அண்ணாவை போல தலைவர்கள் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதாக ஒரு மேடையில பேசுறாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீ சொன்னது பொய்யா இல்ல அவர் சொன்னது உண்மையா, எது இங்க உண்மை?